அன்புள்ளம் கொண்ட விஆர்ஷு டிவி நேயர்களே வணக்கம். நான் உங்கள் அறிமுக ஜோதிடர் வெங்கடேஸ்வரன். இப்ப நம்ம எதை பத்தி பார்க்க போறோம்னா புதன் பெயர்ச்சியை பத்தி பார்க்க போறோம். இந்த புதன் பெயர்ச்சியானது மே மாதம் 7ஆம் தேதிக்கு பின் மேச ராசியில, அதாவது மீன ராசியில இருந்து மேச ராசிக்கு சஞ்சரிக்குது. அதே மாதிரி மே மாதம் 23ஆம் தேதி வரையும் மேசத்திலே ஒரு குறுகிய காலம் தான். இன்னும் சொல்ல போனா 15 நாட்கள். இந்த 15 நாட்கள் மேச ராசியில புதன் பவன் சஞ்சரிக்கிறான 12 ராசிகளுக்கும் எந்த விதமான மாற்றங்கள் நடக்க போகுது. இன்னும் சொல்ல போனா புதன் தான் தொழில் சார்ந்த அமைப்பு, கடன் சார்ந்த அமைப்புகளையும் புதன் தான் கொடுக்கும். ஏன்னா பணத்தை ஈர்க்கும் தன்மை புதனுக்கு உண்டு. பெரும் பணம் சார்ந்த அமைப்பு குரு. ஆனா பணத்தை ஒருவரால் ஈர்க்க முடியுமா அப்படிங்கிற ஒரு விஷயத்த புதன் தான் சொல்லுவாரு. இது மட்டும் இல்லாம நம்ம பேச்சு தன்மை, நம்ம எந்த மாதிரி எல்லாம் பேசணும், யார் யார்கிட்ட எப்படி எப்படி நடந்துக்கணும், ஒரு வரமுறைக்குட்பட்ட வாழ்க்கை, இந்த ஒரு வட்டம் போட்டு வாழ்வாங்கன்னு சொல்லுவாங்க பாத்தீங்களா, இந்த வட்டம் போட்டு வாழ்ற நேரம் இப்போ உங்களுக்கு இருக்கா இல்லையா? இது இல்லாம உங்களுக்கு கணக்கு சார்ந்த அமைப்பு, ஏதேனும் கணக்கார ஏதாவது பாதிப்பு வரும்ல, டாக்குமெண்ட் சார்ந்த, இப்ப ரியல் எஸ்டேட் ரிலேட்டடா இருக்கிறவங்க, பத்திரப்பதிவு சார்ந்த துறையில இருக்கிறவங்க, இவங்களுக்கு எல்லாம் டாக்குமெண்ட்ஸ் தான் மெயினு. அதே மாதிரி வங்கி கணக்கு இந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு எல்லாம் டாக்குமெண்ட்ஸ் தான் மெயினு. அப்படி டாக்குமெண்ட்ஸ் தான் மெயினுன்னு இருக்கிறவங்களுக்கு எல்லாம் எந்த மாதிரியான சூழ்நிலைகள் நடக்க போகுது? அதே மாதிரி ஒரு கம்பெனின்னு எடுத்துக்கிட்டாவே ஒரு டாக்குமெண்ட்ஸ், இன்னும் சொல்ல போனா என்ட்ரி வைக்கிறவங்க, அதுக்கு முதல்ல புதன் தேவைப்படுறாரு. சோ அந்த புதன் இந்த நேரத்துல உங்களுக்கு எந்த மாதிரி நடக்க போகுது, எந்த மாதிரி சாதகமான இயங்க போகுது, எந்த மாதிரி தன்மையில இயங்க போகுது அப்படிங்கிறத ஃபுல் வீடியோல பேசியிருக்கோம். இப்ப வாங்க 12 ராசிகளுக்கும் எந்த மாதிரியான பலன்கள் நடக்க போகுதுங்கிறத பார்ப்போம். கும்பராசி அன்பர்களே, இந்த புதன் பெயர்ச்சியானது உங்க ராசிக்கு 2ஆம் இடத்துல இருந்து ராசிக்கு 3ஆம் இடத்துல சஞ்சரிக்குது. அப்படின்னா என்ன? திடீர் பயணங்கள், திடீர் அலைச்சல்கள். அதே மாதிரி 3ஆம் இடம் தான் டாக்குமெண்ட் சம்பந்தப்பட்ட அமைப்பும். அந்த 3ஆம் இடத்துல யாரு போறா? புதன் பகவான் போவார். அப்ப காரவ பகவானாஸ்து நாஸ்தி அப்படிங்கிற அமைப்புல யாரு உங்களுக்கு உதவிக்கு சப்போர்ட்டுக்கு அப்படி வராங்களோ, உங்களுக்கு நல்லது பண்றாங்க, உங்களுக்கு ஒரு சப்போர்ட்டான ஆள் அப்படின்னு நினைப்பீங்க பாத்தீங்களா, அவங்களாலே கெடுதல் நடக்கும். அதே மாதிரி நடுவுல இருக்கிறவங்களால பல பிரச்சனைகள் நடக்கும். அதே மாதிரி உடன் பிறந்தவர்கள் சார்ந்த அமைப்புல பல பாதிப்புகள் இருக்கும். எல்லாமே எதனால இருக்கும்னா சொத்து சார்ந்த அமைப்புன்னு சொல்ல முடியாது, கிட்டத்தட்ட அது மாதிரிதான். ஏதோ ஒரு வேலையை நீங்க கொடுத்துருப்பீங்க, அந்த வேலையை செய்ய மாட்டாங்க. நம்பிக்கைக்குரியவர்களே இந்த நேரத்துல மாபெரும் பாதகத்தை செய்வார்கள் அப்படிங்கிறத சொல்லலாம். அதே மாதிரி இடையில இருக்கிறவங்க, உங்களுக்கு இப்ப ஏதோ எந்த ஒரு இதா இருக்கட்டும், இடையில இருக்கிறவங்கன்னா இப்ப ஒரு 40 வயது நபராக இருக்கும் பட்சத்தில் உங்களுக்கு பையனுக்கோ பொண்ணுக்கோ மாப்பிள்ளை பார்க்கலான்னு ஒரு நபரை நடுவுல சொல்றீங்கன்னு வச்சுங்களேன், அந்த நபரே உங்களுக்கு எதிராக வேலை செய்வார். நல்லது பண்ற மாதிரியே கெடுதல் பண்ணுவார். சோ அவங்கள்ட்ட எல்லாம் கொஞ்சம் கவனமாவும் எச்சரிக்கையாவும் இருங்க. இது இல்லாம இந்த 3ஆம் இடத்துல புதன் பவன் வர்றது, ரியல் எஸ்டேட் துறையில இருப்பீங்க பாத்தீங்களா, இடம் வாங்கி விற்பவர், அவங்களுக்கு இது ஒரு நல்ல நேரம். இடத்தை சரசரன்னு விற்கலாம். சோ விற்கும் அலிமான சம்பந்தப்பட்ட தொழில இருக்கிறார்கள். அலிமான பழைய வண்டியை வாங்கி வைக்கிறது, பழைய பொருட்களை, பழைய வீடுகளை, பழைய இடங்களை, அதாவது காடுகளை குத்தகைக்கு எடுக்கிறது. காடெல்லாம் இந்த மாதிரி சனி ஆதிக்கத்துக்கு உட்பட்டு காடுகளை குத்தகைக்கு எடுக்கிறது, காட்டை அழிப்பது, அதே மாதிரி இந்த அழிவு சம்பந்தப்பட்ட வேலைகள், அதே மாதிரி இடத்த விற்கணும், வண்டியை விற்கணும், இந்த மாதிரி அதாவது நெகட்டிவ் சம்பந்தப்பட்ட விஷயங்களுக்கு இது உங்களுக்கு ஒரு அற்புதமான நேரம். அதே மாதிரி இந்த நெகட்டிவ் சம்பந்தப்பட்டது நடந்துச்சுன்னா அதனால முழுக்க முழுக்க உங்களுக்கு லாபமும் சாதகமான தன்மையும் நிகழும். அதே மாதிரி தாய் மாமன் உறவு இந்த நேரத்துல சற்று பாதிக்கும். மாமன் சம்பந்தப்பட்ட மாமன் மச்ச உறவுலாம் கொஞ்சம் உங்களுக்கு எதிர்ப்பா இருக்கும், ஒரு நெகட்டிவா கொடுப்பாங்க. ஏன்னா இப்படி இருக்கீங்களே அப்படிங்கிற அளவுக்கு ஒரு மனஸ்தாபத்தை கொண்டுக்கும். அதே மாதிரி இந்த டாக்குமெண்ட் சார்ந்த அழைப்பால வழக்கு சார்ந்த பதிவுகளை நீங்க பார்ப்பீங்க. அதே மாதிரி வக்கீல் துறையில இருக்கிறவங்களுக்கு உண்மையிலேயே இது ஒரு அற்புதமான நேரம். அதாவது உங்க கேஸுக்கு எந்த மாதிரியான டாக்குமெண்ட்டை நீங்க தேடிக்கிட்டு இருக்கீங்களோ அந்த டாக்குமெண்ட்டும் உங்க கைக்கு தேடி வரும். இன்னும் கேஸை ஸ்ட்ராங் பண்றதுக்கு உங்களுக்கு நல்ல நேரம். இன்னும் சொல்லுவாங்க, லீகலா வாராடுவாங்க பாத்தீங்களா, நியாயத்துக்காண்டி வாராடுவீங்க பாத்தீங்களா, அந்த வக்கீல்களுக்கெல்லாம் இது ஒரு அற்புதமான காலம். எல்லாமே உங்களுக்கு கேஸ ஸ்ட்ராங்கா, ஃபைல ஸ்ட்ராங் பண்றதுக்கு, இன்னும் பயங்கர ஸ்ட்ராங் பண்றதுக்கான என்னென்னலாம் கிடைக்கணுமோ அதெல்லாம் கிடைக்கும். அதே மாதிரி குழந்தைகள் சார்ந்த அமைப்பு அற்புதமான அமைப்பு. ஸ்போர்ட்ஸ் துறையில உங்க குழந்தைகள் இருப்பவர்களாக இருந்தால், விளையாட்டு துறையில இருப்பவர்களாக இருந்தால் அவங்க ஒரு டிஸ்ட்ரிக்ட் லெவல்லயோ ஸ்டேட் லெவல்லயோ ஒரு பேர் வாங்குவாங்க. அதாவது உங்க குழந்தைகள் ஸ்போர்ட்ஸ், ஏன்னா அந்த 3ஆம் இடத்து புதன் 5ஆம் அதிபதி 3ஆம் இடத்துல ஸ்போர்ட்ஸ், அந்த ஸ்போர்ட்ஸுக்குரிய காரகமே செவ்வாய், மேசம் தான். மேசத்துல இருக்கிற ஒரு கிரகம் பயங்கரமான ஸ்போர்ட்ஸ் ரிலேட்டட்ல பெரிய ஆளாவாங்க. அப்ப 5ஆம் அதிபதி
3ஆம் இடத்துல வரும்போதுல உங்க குழந்தைகள் ஸ்போர்ட்ஸ் சார்ந்த அமைப்புன்னு சொல்லப்படுற அத்லட்டா இருக்கட்டும், அதே மாதிரி ஃபுட்பாலா இருக்கட்டும், வாலிபாலா இருக்கட்டும், அதாவது ஸ்பிரிட் வேகமா கொக்கோவா இருக்கட்டும், கபடியா இருக்கட்டும், அந்த வேகம் பலம் சார்ந்த அமைப்பு இருக்கும் பாத்தீங்களா, அந்த அமைப்புகள்லாம் உங்க குழந்தைகள் மிகப்பெரிய லெவல்ல வருவாங்க. அதே மாதிரி நடனம், நாட்டியம் அது சார்ந்த அமைப்புகள்ல பெரிய லெவல்ல வருவாங்க. அதே மாதிரி சிலம்பம், கராத்தே, சண்டை போடுறது, அப்படி இப்படி நிறைய விஷயங்கள் இருக்குங்களா, அது அத்தனையிலையும் உங்க குழந்தைகள் இந்த நேரத்துல பெரிய லெவல்ல வருவாங்க. அதனால உங்க குழந்தைகள் ஒரு பேரை கிடைக்கிற மாதிரி இருக்கும். அது மூலியமா உங்க குழந்தைகளுக்கு உங்களால் பேர் கிடைக்கும். நல்ல முறையில எனக்கு இந்த மாதிரி கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி உள்ள தன்மையில இருக்கு. இது இல்லாம பூர்வீக சொத்து சார்ந்த அமைப்புல ஒரு சில சிக்கல்கள், அதாவது அந்த செவ்வாய்ங்கிறது சண்டை, வேற எதுவும் இல்ல. சொத்து சார்ந்த பூமி காரகன்ல சண்டை கிரியேட் ஆகிற மாதிரி இருக்கும். அதெல்லாம் கொஞ்சம் விட்டு கொடுத்து அனுசரிச்சு போக கத்துக்குங்க, சரியா? அதே மாதிரி தந்தை வழி உறவுகள்ல இந்த நேரத்துல நடுவுல ஆள் வருவாங்க. உங்களுக்கும் உங்க அப்பாவுக்கும் பாதிப்பு, உங்க தந்தை வழி உறவினர் பெண்ணாக இருக்கும் பட்சத்தில் கட்டி கொடுத்ததுக்கு அப்புறம் தந்தை வழி உறவினர்களோட மாமா மச்சான், உங்க கணவருக்கு மாமா மச்சான் ஆவாங்கல்ல, அவங்களுக்கு பாதிப்பு வருதுங்கும் போதுல இந்த பாதிப்பை சரி பண்றேன்னு இடையில யாராவது வருவாங்க. சோ அவங்க எல்லாம் கொஞ்சம் கவனமா இருங்க. இடையில இருக்கிறவங்களே பிரிச்சு விட்டு போறதுக்கான எல்லா வேலையும் பார்த்துருவாங்க. இடையில இருக்கிறவங்க பிரிச்சு விட்டு போறதுக்கு எல்லா வேலையும் பார்த்துருவாங்க. சோ அவங்கள்ட்ட எல்லாம் ரொம்ப கவனமா இருங்க. எந்த ஒரு பாதிப்பா இருந்தாலும் இடையில இருக்கிறவங்களை நம்பாதீங்க. ஃபேஸ் டு ஃபேஸ் டைரக்டா டீல் பண்ணுங்க. ஃபேஸ் டு ஃபேஸ் பண்ணா பிரச்சனை பெருசாக நீங்க நினைக்கிறீங்களா? சோ அப்ப இப்போதைக்கு அதை பத்தியே பேச வேண்டாம். ரொம்ப ஸ்ட்ராங்கா நிதானமா அமைதியா இருங்க. அதே மாதிரி கும்பராசி பெண்கள் இந்த வீடியோவை பார்த்துட்டு இருந்தா இந்த நேரத்துல உங்கள் கணவருக்கு வருமானம் அதிகமா வரும். அதை எப்படி பயன்படுத்தணும்னு அவருக்கு தெரியாது. சோ நீங்க கண்ணும் கருத்துமா இருந்து அந்த வருமானத்தை எப்படி பயன்படுத்த வேண்டும் அப்படிங்கறத சொல்லுங்க. இதே ஆண்கள் இந்த வீடியோ பாத்தீங்கன்னா பெண்களுக்கு ஏதோ ஒரு சலுகை கிடைக்கும். தன் தந்தை வழி மூலியமாவோ இல்ல வேலை பார்க்குற இடத்துல உயர்வு, ஓய்வு, ஊதிய உயர்வு சார்ந்த அமைப்போ ஏதோ ஒண்ணு கிடைக்கும். நல்ல முறையில, அதாவது பணம் அதிகமா புழங்கக்கூடிய நேரம், அதாவது உங்களோட பார்ட்னர்ஸ்க்கு, உங்களோட நண்பர்களுக்கு பணம் அதிகமா இந்த நேரத்துல கையில புரளக்கூடிய நேரம். சோ அதை நல்ல முறையில பயன்படுத்திக்கோங்க, சரியா? அதே மாதிரி லாட்ரி சார்ந்த அமைப்பு, லாட்ரி சார்ந்த அமைப்புங்கும் போதுல கொஞ்சம் யோசிங்க, பார்த்து செய்யுங்க, ஏமாந்துடாதீங்க. ராசியாதிபதியோட சுக்கிரன் ராகு இணைவு, லாட்ரி சார்ந்த அமைப்பு, எளிதில் பணம் சம்பாதிக்கக்கூடிய அமைப்பு, இதெல்லாம் யோசிப்பீங்க, யோசிக்காமலாம் இருக்க மாட்டீங்க. 8ஆம் அதிபதி 3ல. சோ திடீர்னு பிரபலமாகணுங்கிறது உண்மை. அது வாங்கி பிரபலமாக போறோமா இழந்து பிரபலமாக போறோமாங்கிறது ஜனனகால ஜாதகம் மட்டுமே முடிவு பண்ணும். ஜனனகால ஜாதகம் நல்லா இருந்தாலுமே நான் என்னைய பொறுத்தவரையும் சொல்றது, இந்த லாட்ரி சார்ந்த அமைப்புலாம் வேண்டாம், விட்டுருங்க. அதாவது நமக்கு பணம் கிடைக்கணும்ன்றா அது ஏதோ ஒரு ரூபத்துல கிடைச்சிடும், ஏதோ ஒரு ரூபத்துல கிடைச்சிடும். அப்படிங்கும் போதுல அதையே இப்படி நம்ம தேடுறோம் உழைப்பு இல்லாம அப்படிங்கிறத கொஞ்சம், அது உங்களோட ஐடியாங்க. நான் அதை பத்தி பேசுறேன், அப்புறம் எல்லாரும் இதே கேட்பீங்க. காரணம் என்ன, நீ மட்டும் என்ன ஓடியா ஜமாகிற உட்காந்து வீடியோ போடுறதானே அப்படின்றீங்க. சோ அது உங்களோட விருப்பம், அதை நீங்க பாத்துக்கோங்க. மற்றபடி தாயாரோட உடல்நிலை சற்று பாதிப்பு உள்ளாகும். ஏன்னா புதன் 4ஆம் இடத்துக்கு 12ஆம் இடம்னு சொல்லப்படுற 3ஆம் இடத்துல இருக்கு. 4ஆம் அதிபதி சனிராக கூட இருந்திருக்கு, 9ஆம் அதிபதியும் சனிராக கூட இருந்திருக்கு. அதனால பாதிப்பு இல்லை. அதாவது இந்த புதன் பயிற்சியால் தாயாருக்கு தான் பாதிப்பு ஒழிய தந்தைக்கு பாதிப்பு இல்லை. சகல விதத்திலையும் ஏற்றம் தான். இந்த மாதத்திலேயே உங்களுக்கு ராசியிலே ராகு பகவான் வராதுங்கிறத கொஞ்சம் கவனம் பண்ணிக்கணும். அதை தவிர வேற எதுவுமே பாதிப்பு அப்படின்னு சொல்ற அளவுக்கு எந்த இதுவும் இல்லை. எல்லாமே சாதகமான தன்மைகள் தான். எங்க இதுன்னா இந்த வீண் வாக்குவாதங்கள், வீண் அலைச்சல்கள், பிறருக்காண்டி ஜாமீன் போடுறது, இதெல்லாம் தவிர்த்துக்கிட்டா நல்லா இருக்கும் அப்படிங்கிறத சொல்றேன். வாங்க நட்சத்திர ரீதியான பலன்களை பார்ப்போம். மிருகசீரிச நட்சத்திரக்காரர்கள், மிருகசீரிச நட்சத்திரக்காரர்கள் பொறுத்தவரை வேலையில்லா திண்டாட்டம்னு இருக்கிறவங்க இருக்கு, வேலை கிடைக்கும், நிச்சயம் கிடைக்கும். ஒரு இடைத்தரகராலோ நண்பர்களாலோ உங்களுக்கு சப்போர்ட்டா இருக்கிறவர்களாலோ பெரிய அளவுக்கு நீங்க எக்ஸ்பெக்ட் பண்ணா கிடைக்காது. உங்க தரத்துக்கு கொஞ்சம் கீழே இறங்கி போற மாதிரி தான் இருக்கும். அதையும் சொல்லிடுறேன், உங்க தரத்துக்கு கொஞ்சம் கீழே, என் தரத்துக்கு இந்த வேலைக்கு நான் போகணுமான்னு சொல்ற மாதிரி தான் இருக்கும். அந்த வேலை தான் உங்களுக்கு கிடைக்கும். சோ நண்பர்கள் உதவியால அந்த வேலைக்கு போங்க, தப்பு இல்லை. எல்லாமே லாபத்துக்கு தானே, எல்லாமே சாப்பாட்டுக்கு தானே அப்படின்னு, சாப்பாட்டுக்கு இந்த சம்பளம் கிடைக்குதா அப்படின்னு நினைச்சு நீங்க ஸ்டெப் எடுத்தீங்கன்னா வேலை கிடைக்கும். அதுக்கப்புறம் போக 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 அது மூலியமா ஒரு நல்ல ஐடியாக்களும் நல்ல மனிதர்களும் அறிமுகமாகி பெரிய லெவலுக்கு வருவீங்க. இந்த வாய்ப்பை விட்டுறாதீங்க வேலை இல்லாதவர்கள். அதே மாதிரி திருமணம் சார்ந்த அமைப்பை பத்தி இப்போதைக்கு பேச வேண்டாம், பெரிய லெவல்ல நல்லா இல்லை. இருந்துச்சுன்னா நல்லபடியா இருக்கு. ஜனனகால ஜாதகத்தை ஆய்வுக்கு எடுங்க, நானே சொல்லுவேன். நல்லா அதனால இப்போதைக்கு அதை பத்தி பேச வேண்டாம். ஜனனகால ஜாதகத்துல திருமண அமைப்பு இப்ப இருந்துச்சுன்னா இந்த நேரத்துல வர பொண்ணு கொஞ்சம் உங்க மனஸ்தாபத்தை, உங்களை கொஞ்சம் குழப்புற தன்மையில உள்ள பொண்ணா இருக்கும்.
நிலையான பேச்சு இருக்காது, சிறிது சிறிது வாக்குவாதம் நடக்கும். அதெல்லாம் பாத்துக்கோங்க. அதே மாதிரி திருமணம் நடக்கிறதுக்கு இந்த முன்னாடி மத்தியம் கட்டுறது பேசுறது இந்த மாதிரி இருக்கும் பாத்தீங்களா, அந்த அமைப்புல இருக்கிறவங்களா இருந்தா பெண்ணுகிட்ட இந்த நேரத்துல பேசுறத குறைச்சிக்கோங்க. ஏன்னா ராசிக்கு 7ஆம் இடத்துல கேது பகவான் வர்றது வந்து இது சமயத்துல எதை வேணாலும் செய்யும், வெட்டி விடுறதுக்கு உண்டான வேலைகள் எல்லாம் பார்க்கும். கொஞ்சம் கவனமா இருங்க. சரியா? அடுத்தது சதய நட்சத்திரக்காரர்கள். சதய நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரையும் எல்லா வகையிலையும் ஏற்றம். உங்களுக்கு திருமணம் தான் ஃபர்ஸ்ட், நண்பர்கள் தான் ஃபர்ஸ்ட். சோ நண்பர்கள் உதவியால மிகப்பெரிய லெவலுக்கு வர்றது, திருமணம் சார்ந்த அமைப்பால மிகப்பெரிய லெவலுக்கு வர்றது. அதாவது திடீர்னு பெரிய ஆள் ஆவாங்கல்ல, அதாவது வரப்போற பொண்ணு கோடீஸ்வரன் பொண்ணா இருக்கும், இல்ல வரப்போற பையன் கோடீஸ்வரன் பையனா இருக்கும். அதாவது ஜனனகால ஜாதகத்தில் சுக்கிரன் வலுத்திருந்து இப்ப அந்த அமைப்பு அந்த புதன் பயிற்சியால உங்களுக்கு இது கிடைக்கும். ஜனனகால ஜாதகத்துல சுக்கிரனை வந்து வளர்க்காம இருந்து நீங்க இதெல்லாம் கேட்டீங்கன்னா கிடைக்காது. இது அதாவது ஜனகாலத்துல சுக்கிரன் வலுவா இருந்தா இந்த புதன் பயிற்சியான சரியான ஆளை கோத்து விட்டு பெரிய லெவல்ல போக்கஸ் பண்ண வைக்கும் உங்களை. நல்ல முறையில பரவாயில்ல, இந்த நல்ல பையனை நல்ல பொண்ணை நம்ம பிடிச்சிட்டோம் அப்படிங்கிற ஒரு தன்மையில உங்களுக்கு கிடைக்கும். மற்றபடி எல்லா வகையிலும் ஏற்றமும் அனுகூலமும் கொண்ட புதன் பயிற்சி தான் இது. வண்டி வாகனம் சார்ந்த அமைப்பு, பூமி சார்ந்த அமைப்பு, பூமி சார்ந்த அமைப்போட வீடு கட்டுற அமைப்பு, அதே மாதிரி தான தர்மம் பண்ணி பெரிய ஆளாகிறது, கோயில் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல ஈடுபட்டு பெரிய ஆளாகிறது, இந்த மாதிரி பல விஷயங்கள் நல்ல சுபகாரியங்கள்ல நிறைய உங்களை தலைமைப்படுத்தி நடக்கும். சோ அந்த தலைமைப்படுத்தி நடக்கிறத ஏத்துக்கிட்டு சரியா பயன்படுத்திக்கங்க. சரியா? அடுத்தது பூரட்டாதி நட்சத்திரக்காரர்கள். பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரை தொழில்ல நண்பர்கள் உதவி கிடைக்கும், ஊக்கம் கிடைக்கும். அதே மாதிரி அவங்க ஊக்கம் கொடுக்குறாங்க, சப்போர்ட்டா இருக்காங்கிறதுக்காண்டி அவங்களே முழுசா நம்பிட வேண்டாம். அப்படி முழுசா நம்பினா என்ன ஆகும்னா இடையிலே அவங்க காலவாரி விட்டு போயிடுவாங்க. சோ அந்த விஷயத்துல மட்டும் கொஞ்சம் கவனமா இருங்க. தொழில் சார்ந்த அமைப்புல நண்பர்கள் இந்த நேரத்துல உதவியா இருக்காங்கன்னு சொல்லி அவங்கள நம்பி முழுசா எந்த பொறுப்பையும் ஒப்படைக்காதீங்க. நீங்க வெளியில போறீங்களான்னு பார்ப்பாங்க, வெளியில போயிட்டீங்கன்னா அப்படியே தலையில மாறிடலாம். சோ இந்த விஷயத்த கொஞ்சம் கவனமாவும் எச்சரிக்கையாவும் பார்த்துக்கிட்டு எல்லாமே சாதகமான தன்மை. அதே மாதிரி வேலையாட்கள் இந்த நேரத்துல கொஞ்சம் பாதிப்பா இருப்பாங்க, பிரச்சனை பண்ணுவாங்க. அதாவது அவங்க வந்து ரொம்ப புத்திசாலி மாதிரி பேசுவாங்க. சோ அதெல்லாம் கொஞ்சம் அனுசரிச்சு விட்டு கொடுப்போங்க. அவங்க எப்பவுமே உங்களுக்கு வேலையாட்கள் தான், அவங்களுக்கும் ஒரு புத்திசாலித்தனம் இருக்கும்ல, அந்த புத்திசாலித்தனமா விஷயம் வரும்போதுல அவங்கள பாராட்டுங்க, அவங்க உங்களுக்கு உண்மையா இருப்பாங்க. சரியா? வீடியோ இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறதா இருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வேற எதுவும் ஜோதிட ஆலோசனைக்கு கீழே உள்ள நம்பருக்கு கால் பண்ணுங்க. நன்றி.